ஹலோ நண்பரே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கு மற்ற எதுவும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய மாமனிதர் நம்ம விஜயகாந்த் சார் வந்து அவருடைய 71வது வயதில் வந்து இறந்துட்டாரு. அவரை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நிறைய நல்லா நடித்து நிறைய மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே செஞ்சு நிறைய விருது வாங்கியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து மிகப்பெரிய லெவல்ல வந்தவர். அந்த சாதாரண குடும்பத்தை கூட வந்து மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மக்களுக்குமே அவரால் என்ன முடியுமோ அத்தனை மக்களுக்கும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. அவர் சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்ல, சாப்பாடு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து நடிகர் சங்கமே ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கும்போது கூட அவர் வந்து மிகப்பெரிய லெவல்ல அதைய நிறைய கொண்டிருக்காரு. அவர் வந்து காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல்னு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்ல இருந்த காலகட்டம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையிலையும் வந்து படிப்படியா முன்னேறி கிட்டத்தட்ட அவங்க லெவலுக்கே வந்து நடிச்சு அந்த அளவுக்கு சூப்பரா வந்துட்டாரு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் எப்பவுமே கேப்டன் ரேஞ்சுக்கே தான் இருந்து போயிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கருணாநிதி, அது இல்லாம ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருக்கும்போதே நிறைய பேர் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைச்ச காலகட்டத்தில் கூட இவர் அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் நல்லா ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வளர்ந்து நிறைய வந்து வந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காதது. 71 வயசு அப்படிங்கிறது அவர் நல்லது பண்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய ஊடகங்கள் எல்லாம் வந்து பாக்குறேன். ஒரு நண்பர் சொல்றாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா அவங்க வீட்லயே சாப்பிட்டு இருந்திருக்காராமா. எப்படி அப்படின்னா அவர் வேலை தேடிட்டு ஏதோ வேலை தேடிட்டு இருந்திருக்காரு. வேலை தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை கூட அவர் ஃப்ரீயா அவங்க வீட்டுல 3 நேரம் சாப்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டு அவர் என்னப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இப்படி எத்தனை நாள் வேணும் நீங்க சாப்பிட்டு போக வேண்டாம்னு சொல்ல, ஆனா எவ்வளவு நாள் கழிச்சு நீ வந்து நீங்க வேலை தேடி நல்ல முயற்சி இருந்தாலும் பழச மறக்காம இருக்கணும். இந்த மாதிரி அவரு படத்துல மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நிறைய அறிவுரைகள், நிறைய வந்து நல்லது, அதுல வந்து எக்கச்சக்கமா நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல கட்டுக்கோப்பா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போறதே வந்து பாத்தீங்கன்னா இவரோட முயற்சிகள் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா சட்டத்திட்டத்தையுமே கரெக்டா வகுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அது ஒரு லைட் மேன் முதற்கொண்டு மிகப்பெரிய நடிகைகள் வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடுதான் அப்படிங்கறதெல்லாம் நான் படிச்சு அதை ஒரு சிலதை நான் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே வகையான சாப்பாடு எல்லாத்துக்குமே இருக்கணும். அவருக்கு முதல் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னாலே அவர் எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு அப்படிங்கறத அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாராம். டெய்லியுமே வந்து அவங்க வீட்டுல அவங்களுடைய அலுவலகத்துல கூட பாத்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாப்பாடு யார் வேணாலும் தெரிஞ்சு தெரியாதவங்க யார் வேணாலும் போய் ரெகுலரா சாப்பிடலான்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது உரிமையா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அவருடைய இறப்பு அவ்வளவு ஒரு ரொம்ப ஆழ்ந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கதறி அழுகுறாங்க. ஒரு வீடியோல பார்த்தா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் கூட்டிட்டு இருக்குது, டக்குனு ஒரு அவருடைய மறைவுக்கு ஒரு சின்ன ஒரு போஸ்ட் வச்சிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு கூட அழுகுது. அதாவது மக்கள் மனசுல எவ்வளவு தூரம் அவர் உள்ள போயிருக்காரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, மத்த எல்லா குடும்பத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவரால் என்னென்ன முடியுமோ அத்தனையுமே வந்து அவர் அருமையா வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் அவர் நடிக்க வந்த காலகட்டத்தில் எத்தனையோ டைரக்டர்களை வந்து பாத்தீங்கன்னா புதுசா யாருக்குமே டைரக்ட் பண்ண விட மாட்டாங்களா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட டைரக்டர், கரெக்டா குறிப்பா தெரியல, அத்தனை புதுமுக டைரக்டர்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. எத்தனையோ நடிகைகள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம மன்சூர் அலிகாந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரமா ஒரே இடத்துல அவர் கால்கடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ரஜினி கமல் இந்த மாதிரி எல்லா பிரபலங்களையும் வந்து போய் நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. நிறைய திரை உலக பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, மனுஷன் பிறக்கிறான் சாகுறான், இடைப்பட்ட காலத்துல எப்படி வாழ்றா, அதுதான் வந்து மிகப்பெரிய வேலை. ஆனா இவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது இத்தனை நாள் தமிழ் சினிமால இவர் மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். அதாவது நடிச்சாங்க, அரசியலுக்கு வந்தாங்க, எத்தனையோ பேர்த்துக்கு எத்தனையோ நல்லது பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேலை. அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாலே ஒரு காஃபியோட அனுப்புற காலகட்டத்தில் இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு இத்தனை பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்து இத்தனையோடைய ஒரு எல்லாத்துக்குமே ஒரு புது நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலை. இந்த தகவல் வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரியான தகவல் தான். உங்க தெரிஞ்ச நண்பர்
உறவினர்கள் குடும்பத்துக்கு அனுப்புங்க. நம்ம விஜயகாந்தியோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவட்டும். அது இல்லாமல் அவருடைய நினைவு தினமாகட்டும், அவருடைய பிறந்த தினமாகட்டும், நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேர்த்துக்காவது ஒரு உணவளிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க அவருடைய இந்த தினத்துல என்ன பண்ணா நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அந்த எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.